ஹலோ காய்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் வை ஸ்கின் கேர் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி ஸ்கின் கேர் வந்துட்டு மேக்கப்புக்குள்ளே வராது. ஸ்கின் கேர் அப்படிங்கிறது வந்து வேறு. ஸ்கின் கேர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காக பாயிண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்கின் தான் வந்துட்டு நம்மளோட பாடியோட லார்ஜஸ்ட் ஆர்கன். ஸோ அந்த ஸ்கின் வந்துட்டு நம்மளை டஸ்ட்லேருந்து, ஆக்னிலேருந்து, பொல்யூஷன்லேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அந்த ஸ்கின்னை நம்ம வந்துட்டு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு ஸ்கின் கேர் கிட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஸ்கின் கேர். இது வந்து மேக்கப் விச் மீன்ஸ் லைக் ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக் அந்த மாதிரி வராது. இது வந்து கிளென்சர், ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், லிப் பாம் இது உள்ள வர்றது தான் வந்து ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி மேக்கப் கிடையாது, ஸ்கின் கேர். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர்னா என்னங்கிற இப்போது ஸ்கின் கேர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் கூகுள் ஆர் யூடியூப்பில் சர்ச் பண்ணி டேரெக்டாக அந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், நார்மல் ஸ்கின் இந்த மாதிரி ஸ்கின் டைப்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எந்த ஸ்கின் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிற ஒரு பீப்புள் வந்து ஒரு பர்சன் வந்து ஆயில் ஸ்கின்க்கான ப்ராடக்டை நீங்கள் ட்ரை ஸ்கின்னில் யூஸ் பண்ணும்போது அது எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக தான் ஆகும். பிகாஸ் நீங்கள் ஆயிலி ஸ்கின் வந்துட்டு எப்படி மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆயில் ஸ்கின் இருக்க பர்சனுக்கு ஆப்வியஸாக வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராடக்டை ட்ரை ஸ்கின் பீப்புள் யூஸ் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த ஸ்கின் டைப்னு ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ராடக்டை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே வீட்டில் வந்துட்டு என்ன ஸ்கின் டைப்னு கண்டுபிடிக்கலாம். நீங்களே வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்டை அவங்கக்கிட்டே நீங்கள் சஜஸ்ட் பண்ணி சொல்லி கேட்கலாம். நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோவாக, ஹெல்த்தியாக இருக்கும்போது நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நிறையா ஆக்னி இதெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு நம்ம கான்ஃபிடென்ட்டாக பேசணும் அப்படிங்கிற நினச்சிருக்கிற இடத்துலையே வந்துட்டு நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்கின் டைப்னு கண்டுபிடிச்சிட்டாலுமே ஒரு சில ப்ராடக்டை மார்னிங் தான் யூஸ் பண்ணணும், ஒரு சில ப்ராடக்ட்டை நைட் தான் யூஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் அதை வந்துட்டு அங்கே மென்ஷன் சில ப்ராடக்ட்டில் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. ரெட்டினால் அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்துட்டு நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணவும் கூடாது. அண்ட் இப்போ தான் வந்துட்டு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ரெட்டினால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. ஒன் டே, ஒரு வீக்குக்கு வந்துட்டு 1 டே, அப்புறம் செகண்ட் வீக்கில் வந்துட்டு 2 டேஸ், தேர்ட் வீக்கில் 3 டேஸ் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பழகினாலுமே வந்துட்டு வீக்லி எப்போவுமே வந்து யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஒரு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். எந்த ஏஜ்லேருந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 to 16 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பேபி லோஷன்ஸ் அந்த மாதிரி மட்டும் போட்டிருந்தாலே போதும். அதுக்கு முன்னாடி 13 அதுக்கு மேலே, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏஜ்லலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லைனா சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அபவ் 59 அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரிங்கிள்ஸ் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அண்ட் அந்த ஃபைன் லைன்ஸ் வந்து வரும். இப்போ இந்த கையிலலாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு லைன்ஸ் வந்து ஃபேஸ்லேயும் வந்துட்டு ஒரு 30 டச் பண்ணும்போதே வந்துடும். ஸோ அந்த 30 டச் பண்ணும்போது வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஸ்கின் கேர் வந்துட்டு முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணணும். லாஸ்ட்டில் போயிட்டு 30 டச் பண்ணும்போது நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு அது போகலைன்னு சொன்னால் அது ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்துட்டு நீங்கள் பேசிக்காக அந்த சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கும்போது அந்த 30 டச் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொன்று, பீப்புள் நினச்சிக்கிறாங்க ஸ்கின் கேர் பண்ணால் ஃபேஸ் வந்து நல்லா ஒயிட் ஆகும், பிரைட் ஆகும். அப்படி இல்லை. பிரைட் ஆகும் ஆப்வியஸாக. நீங்கள் ஸ்கின் கேர் கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரைட் ஆகும். பட் கலர் சேஞ்ச் ஆகாது. நான் இந்த கலரில் இருந்தால் இப்படி வந்துடுவேன் அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும். ஆக்னி, பிம்பிள்ஸ் அதெல்லாம் இருக்காது. க்ளோ இருக்கும், பிரைட்னஸ் இருக்கும். ஆனால் அந்த கலர் வைட்னிங் அந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. இது வந்துட்டு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க ஸ்கின் கேர் பண்ணால் நல்லா பிரைட்டாக ஆயிடலாம் அப்படி கிடையாது.
உங்களோட ஸ்கின் ஹெல்தி ஆகும். அண்ட் உங்களுக்கு அந்த ஆக்னி, பிம்பிள் இதெல்லாம் இல்லனாலே உங்க ஃபேஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க எந்த டோன்ல இருக்கீங்களோ, அதுலருந்து ஒரு 2% வந்து இன்க்ரீஸ் ஆவீங்க. க்ளோவா இருக்கும். எனக்கு வந்து டஸ்கி டோன் தான். நான் வந்து அப்படியே கலர் கம்மியா தான் இருந்தேன். ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணும்போது க்ளோ இருந்துச்சு. பட் ரொம்ப ஒயிட் ஆயிட்டனான்னு கேட்டா இல்ல. ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் ஹெல்தி ஆனது நம்மளுக்கு தெரியும். அண்ட் இன்னொன்னு பீப்பிள் கேட்குற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்கின் கேர்னா வந்துட்டு ரொம்ப காஸ்ட் அதிகமா? ஆப்வியஸா காஸ்ட் அதிகமான ப்ராடக்ட்ஸும் இருக்கும். அட் த சேம் டைம் மார்க்கெட்ல வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாவும் கிடைக்கும். அதுக்குன்னு ரொம்ப சீப்பா, பிராண்டடா இல்லாம போனீங்கன்னா, அது வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்டு தான். ஸோ நீங்க வந்துட்டு பேசிக் ரொம்ப கொஞ்சம் நல்ல பிராண்டு, கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு கம்மியா இருக்கிற மாதிரி நீங்க பார்த்து அத யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோல வந்துட்டு எந்த பிராண்டோ, இல்ல வேற எந்த ப்ராடக்ட்டோ வந்து சஜெஸ்ட் பண்ணல. பிகாஸ் நான் வந்துட்டு ரெகுலரா ஒரே ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இன்னைக்கு ஒண்ணு பண்ணுவேன், நாளைக்கு ஒண்ணு பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு ஒரே ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணும்போது என் ஸ்கின் வந்து அது அப்படியே இருக்கோ அப்படின்னு வந்து ஒரு ஃபீல் ஆகும். ஸோ நான் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவேன். அண்ட் இன்னொன்னு வந்துட்டு எனக்கு வந்து ட்ரை ஸ்கின். நீங்க வேணும்னா ட்ரை ஸ்கின்க்காக யாராவது இருந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அதுக்கான ப்ராடக்ட்ஸ் கேளுங்க. நான் வந்து இன்னொரு வீடியோல சொல்றேன். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் உங்களுக்கு வந்துட்டு 20க்கு கீழே ஏஜ் இருந்துச்சுன்னா, நீங்க ரேஸ் பண்ண வேணாம். பிகாஸ் ஸ்கின் கேர்ல ரேசர் அது வரும். நீங்க வந்துட்டு ஒரு 20க்கு மேல இருந்தீங்கன்னா மட்டும் அந்த ரேசர் வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் 20க்கு மேல இருக்கிறவங்களுமே வந்துட்டு வேக்ஸ் பண்ண வேணாம். ஃபேஸ்க்கும் வந்துட்டு இப்போ வேக்ஸ் எல்லாம் இருக்கு. அது பண்ண வேணாம். அது ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஃபேஸ் வாஷ் அண்ட் கிளென்சருக்கு வந்துட்டு நீங்க கொஞ்சம் காஸ்ட் வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் அதுதான் வந்து மெயின். ஃபர்ஸ்ட்டு உங்க டர்ட், அதுக்கப்புறம் அந்த மேக்கப் இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு வந்துட்டு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணலனாலும் கிளென்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, கிளென்சர் யூஸ் பண்ணி அது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் செகண்ட் ஸ்டெப் இஸ் ஐஸ் க்யூப். நீங்க வந்துட்டு ஏதாவது ஸ்டார்ட்டிங்கில் உங்களுக்கு எதுவும் நீங்கள் வாங்கலைன்னா, சும்மா சின்ன டப்பில் வந்துட்டு வாட்டர் ஃப்ரீசரில் வச்சு அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து டெய்லியும் வந்துட்டு ஐஸ் க்யூப் ஃபேஸில் வைக்கிறதுனால ஸ்கின் அந்த போர் நல்லா ஓப்பன் ஆகி நீங்கள் போடுற ப்ராடக்ட் அப்சர்வ் பண்ணி அது குட் ரிசல்ட் கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆஃப்டர் ஐஸ் க்யூப் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல சீரம் யூஸ் பண்ணலாம். நல்ல சீரம் வந்துட்டு வைட்டமின் சி மார்னிங் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு அந்த சீரமும் எந்த ஸ்கின்க்கு எந்த சீரம் யூஸ் பண்ணலான்னு இருக்குது. அது நீங்கள் பார்த்துட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்துட்டு மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. அது ரொம்ப ஹைட்ரேட் பண்ணும் ஸ்கின்னை. நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ஹைட்ரேட் பண்ணும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா அந்த ஒரு டோட்டல் ட்ரைனஸ் போகாம அது வந்துட்டு கொஞ்சம் ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்களேன். ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். அண்ட் அடுத்தது வந்து சன்ஸ்கிரீன். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் தென் மாய்ஸ்சரைசர் அண்ட் அதர் தென் அதர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட். பிகாஸ் சன்ஸ்கிரீன்ங்கிறது வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வெளியே போகும்போது அந்த சன்லைட் வந்துட்டு டேரெக்டாக ஃபேஸில் தான் வரும். ரொம்ப டேன் ஆகும். ஃபாஸ்ட் ஏஜிங் வந்துட்டு காமிக்கும். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு சன்ஸ்கிரீன். நீங்கள் மாய்ஸ்சரைசர் கூட விட்டுடலாம். எது ஸ்கிப் பண்ணாலுமே சரி, சன்ஸ்கிரீனை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ மாய்ஸ்சரைசர் ஃபார் ஹைட்ரேஷன் அண்ட் சன்ஸ்கிரீன் ஃபார் டேன் ப்ரொடெக்டிங். இப்போ வந்துட்டு வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்கிறேன். இப்போது வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுற ஒரு ரொட்டீன் சொல்கிறேன். நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபேஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். இப்போ பாடி ஸ்க்ரப் இருக்கிற மாதிரி ஃபேஸ்க்கும் ஸ்க்ரப் இருக்கும். அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ரேஸ் பண்ணுறது. ரேஸ் பண்ணுறது சில பேர்த்துக்கு ஹேர் க்ரோத் வந்து ஃபாஸ்டராக இருக்கும். 1 வீக்லேயே வந்துடும். இல்லைன்னா வந்துட்டு 1 மந்த் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் பேக் வந்து போடலாம். இல்லைனா ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். ஃபேஷியல் பேக், ஃபேஷியல் கிட் அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஓவர் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஹெவியாக நிறைய அப்ளை பண்ணால் தான் வந்துட்டு அது நம்மளுக்கு ஒர்க் ஆகும் நம்ம ஸ்கின்ல அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் வந்துட்டு அது போடுறது வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி போடுறேன், நாளைக்கு விட்டுட்டேன், நாளான்னைக்கு போட்டேன், அடுத்த நாள் விட்டுட்டேன் அப்படின்னு உங்களுக்கு வரும்போது அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்காது. ஸோ நீங்கள் அதுக்காக என்ன பண்ணணும்னா கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலே போதும். ஸ்கின் கேரில் வந்துட்டு மெயின் பாயிண்ட் என்னன்னா, அதோட ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். மேக்கப்
போட்டா ஓகே தான். உங்களுக்கு எவ்ளோ பிம்பிள் இருந்தாலும், ஆக்னி இருந்தாலும், அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலுமே, மேக்கப் போட்டு கவர் பண்றது டெம்பரரி தான். நீங்க ஸ்கின் கேர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி அத நார்மல் பண்றதுக்கும், இல்ல மேக்கப் போட்டு கவர் பண்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸ்கின் கேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு மினிமல் மேக்கப் போட்டாலே நல்லா அழகா பிரைட்டா தெரிவீங்க. உங்களுக்கு வந்துட்டு வேற ஏதாவது ரிலேட்டடா வீடியோ வேணும், இல்லன்னா எந்த ஸ்கின் கேர் யூஸ் பண்ணலாம், எந்த பிராண்ட் யூஸ் பண்ணலான்னு தெரியல, இல்லன்னா என்னோட ஸ்கின் டைப் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்றேன். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.